அவர்களும் குறிப்பிட்டாங்க. நான் டாக்டர் உங்கள்கிட்ட வரேன். என்னன்னா ராமர் கோவிலை பூட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பிரதமர் முன்வைத்து ஒரு பரப்புரை மேற்கொள்வது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? காங்கிரஸ் இதை செஞ்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தேர்தல் பரப்புரையில் இதெல்லாம் தான் சரியா அப்படின்னு கேட்டார். சமஷ்டி அடுத்த சுற்றுல ஏன்னா நிறைய திரு நாராயணன் எதிர்பார்த்தாரு, அவர் சொல்லலை. அடுத்த சுற்றுல கட்டாயம் பேசணும். அப்போ என்ன விஷயங்களை முன் வச்சு பேசுறீங்கிறது முக்கியமாக இருக்குமேன்றார். அது அப்போ அந்த விஷயங்களை முன்வைக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்குங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். தடுமாற்றமே இல்லை. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நபர், ஒரு தலைவர், அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், அவர் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றார். அப்ப அதுக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கு, இந்த எண்ணம், இந்த கண்ணோட்டம் சில காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கிட்ட இருக்கு, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றாங்க. முதல் கட்ட கருத்துக்கிறேன், கொஞ்சம் காலதாமதமாச்சு. டாக்டர் சையத், 4 பேருடைய வாதமே கேட்டிருப்பீங்க. நாராயணன் நிறைய கேள்விகளை முன் வச்சாரு, ராமசாமியும் குறிப்பிடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் நாராயணன் திருப்பதியான ஐபிஎல்ல ரெகுலராக பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அதனால் கரண்ட்டாக 4, 6 மோடி அடிக்கிறது எல்லாமே 6 அப்படின்றாரு. அம்பையரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த பந்து வேணாலும் 4ன்னு சொல்லலாம், எந்த பந்து வேணாலும் 6ன்னு சொல்லலாம். அதுதான் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கர்நாடகா பாஜக ஒரு மத வெறுப்பை கக்கக்கூடிய ஒரு வீடியோவை கர்நாடகா தேர்தல் நடக்கிற வரையும் அதை அனுமதிச்சுட்டு அதை பற்றி எந்த கேள்வியும் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட கேட்காம எக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு இந்த வீடியோ நீக்குன்னு சொல்கிறப்போவே எந்த அளவுக்கு நேர்மையாக நடக்குது தேர்தல் கமிஷனுன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இந்த சூழலில் தான் இந்தியா தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் நரேந்திர மோடி அம்பையரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போல்டுக்கு போகிற பாலையும் நோ பால்னு சொல்லி 5 ரன் கொடுக்க முடியும். அந்த கலை யதார்த்தம் தான் இங்கே நின்றுட்டு இருக்குது. அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். இவங்க பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, நீங்க பார்வையாளர்கள் மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதனால தானே அந்த பார்வையாளர்களுடைய பிரதிபலிப்பு தெரிஞ்சதுனால தானே இங்க பதற்றமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நரேட்டிவ் செட் பண்றதுன்னு தெரியல. விவசாயிகள் ஒரு பதற்றமும் இல்ல சார், எல்லாம் சிக்ஸரா போயிட்டு இருக்கு, இவங்க தான் பதறாங்கங்கறாரு. அம்பையரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் பதற்றம்னு சொல்றேன்னா, விவசாயிகள் கேட்கிற கேள்விகளுக்கு விவசாயிகளுக்கு பதில் சொல்ல முடியல. எம்எஸ்பியை கொடுக்குறேன்னு நீங்களே எங்க பிஎம் ஆஷான்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சு அது ஒவ்வொரு வாட்டியும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தின வருஷம் மட்டும் சில 1000 கோடி ஒதுக்கிட்டு மற்ற காலங்களில் நீங்க விவசாயிகளை பார்க்கறது இல்லைன்னு விவசாயிகள் கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு காங்கிரஸ் வந்துச்சுன்னா ராமர் கோயிலுக்கு பாபர் புட்டு போட்டுருவாங்க, இதுதான் பதில். சரி, இளைஞர்கள் கிட்ட போறாங்க, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு எங்கன்னு கேக்குறாங்க, 2 கோடி வேலை கொடுக்குறேன்னு நீங்களே எங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில்னா முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீட்டு தூக்கி கொடுத்துருவாங்க. இது வரையும் இந்திய சரித்திரத்தில் ஒரு பிரதமர் அபிஷியல் ரெக்கார்ட்ல போய் சொன்னதே கிடையாது. ஆந்திரால தலித்துகள் இடத்திலிருந்து இடஒதுக்கீடை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்ததா ஒரு கூட்டத்தில் பேசினார். அது சட்டப்படி கான்ஸ்டிடியூஷனலா யாராவது இந்தியாவில் செய்ய முடியுமா? ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை எடுத்து இன்னொரு சமூகத்துக்கு கொடுத்ததா ஒரு ஓப்பனா ஒரு பொய்ய சொன்னாரு பிரதமர். அப்படிப்பட்ட ஒரு பிரதமரை இந்தியா பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் அதை பத்தி பேசல. அது எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசவே மறந்துட்டாங்க. உண்மையிலேயே ஓபிசிஸ் உடைய இடஒதுக்கீடு, பட்டியலினத்தின் இடஒதுக்கீடு இவங்க தான் பறிக்கிறாங்க. அரசு வேலைகளை எடுத்து தனியாருக்கு தார வார்த்துட்டு அங்க இடஒதுக்கீடு கொள்கையை கடைபிடிக்கிறது இல்ல. அப்ப ஓபிசிக்கு எதிராக, எஸ்சிக்கு எதிராக இவங்க செய்யற வேலையை இதை இந்தியா கூட்டணி கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே பதற்றத்தின் வெளிப்பாடு தான் உங்க இடஒதுக்கீடு எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு சொல்றதும், கர்நாடகால அந்த பாஜக வெளியிட்ட அந்த வீடியோவும் இந்த பதற்றத்துடைய வெளிப்பாடு தான். அடுத்தது சனாதனத்தை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோங்க. திரும்ப திரும்ப இந்த ட்ரங்க் அண்ட் சர்ச்ன்ற மாதிரி இவங்க இதுக்குள்ள நம்மளை கொண்டு பேசணும்னு நினைக்கிறாங்க. நான் பேச தயாரா இல்லை. ஆனா இவர் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகள், அம்பேத்கர் கண்டித்த கோட்பாடுகள் இன்னமும் நிலவையில் இருக்கு. பிறப்பின் அடிப்படையில் குற்றத்துக்கு தண்டனை, ஒரு வர்க்கத்துக்கு இன்னொரு தண்டனையும் இன்னொரு வர்க்கத்துக்கு இன்னொரு தண்டனையும் சில குறிப்புகள் இருக்குன்னா அதை எதிர்க்கணும்னா அதை எதிர்க்கணும். வட்டி கொடுக்கறத கூட தலித்துக்கு ஒரு வட்டியும் பனியாக்களுக்கு ஒரு வட்டியும் ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா அந்த கட்டமைப்பை எதிர்க்கணும்னா அதை எதிர்த்து தான் ஆகணும். அதை நாங்க எதிர்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, அது நீங்க சொல்றதுதான் அப்படின்றது கிடையாது. யாரும் ஒத்துக்கல. கான்ஸ்டிடியூஷனுடைய டெஃபினிஷன்ல இந்துயிசமும் சனாதனமும் எங்கேயுமே சொன்னதே கிடையாது. அடுத்தது வாங்க, இவர் கச்சத்தீவை பத்தி சொன்னாரு. உங்களுடைய விவாதத்திலேயே நான் போன வாட்டி கேட்டேன், இதுக்கு ஒரு தனி விவாதம் வைப்போம் அப்படின்னு நீங்களும் கேட்டீங்க. இது வெறியும் ஆர்டிஐல கேட்ட கேள்வி என்ன, ஆர்டிஐல வந்த முழு பதில் என்னன்னு காட்ட முடியுமா? இன்னைக்கு தனியார் தொலைக்காட்சி ஒரு ஆர்டிஐ மூலமா ஒரு பதில வாங்கி இருக்கு. அந்த கச்சத்தீவு சம்பந்தமான ஆர்டிஐ தகவல் தந்த அதிகாரி எம்இஏல அண்டர் செக்ரட்டரியாவே கிடையாது. அப்ப அந்த தகவலை வச்சுக்கிட்டான் பாஜக தேசிய பாதுகாப்புல ஒரு மிகப்பெரிய அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்குது.
முழு கேள்வியை கொடுங்க, முழு பதிலை கொடுங்க, விவாதிப்போம். நாங்க இதுவரையும் கூப்பிட்டு இருக்கோம். ஆனா வராம கச்சத்தீவை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்வது, தேச பாதுகாப்பை கூட அரசியல் செய்வது அப்படின்றது பாஜகவுக்கு வந்த கை வந்த கலை. இது எல்லாமே தாங்க பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். மக்கள் கிட்ட 10 வருஷம் ஆட்சியில ஏன் விலைவாசி குறையல, ஏன் கேஸ் விலை குறையல, ஏன் பெட்ரோல் விலை குறையல, ஏன் எனக்கு வேலை கிடைக்கல? மகாராஷ்டிரால ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க சார். அதாவது வருமானம் அதே அளவுக்கு தான் இருக்கு, ஆனா சாப்பாடுடைய விலை இரட்டிப்பாயிருக்கு. மகாராஷ்டிரால ஒரு பிளேட்டுடைய விலை ஒரு ஏழை குடிமக்கள் வாங்குனது 50 ரூபானா இன்னைக்கு 100 ரூபா. ஆனா அவருடைய சம்பளம் அதுக்கேற்ற மாதிரி உயர்ந்திருக்குன்னா கிடையாது. இன்னொரு கேள்வி, ஒரே ஒரு குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுல கலைஞர் அவர்களுடைய குடும்பம் வளர்ந்த அளவுக்கு தமிழ்நாடு வளரலன்னு ஒரு போற போக்கில் அடிச்சு விட்டார்ல, அதுக்கு டேட்டா கொடுக்க சொல்லுங்க. ஆனா குஜராத் வளர்ந்த அளவுக்கு இல்ல. நீங்க உங்க டர்ன்ல பேசுங்க, நீங்க பேசுறப்ப நான் இன்டரப்டே பண்ணல. அந்த மேனர்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அடுத்தது குஜராத்ல அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷாவுடைய வளர்ச்சி அளவுக்கு ஒரே வருஷத்துல பல ஆயிரம் மடங்கு லாபம் சம்பாதிச்ச ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அளவுக்கு குஜராத் வளரவில்லை அப்படின்றதுக்கு என்னால டேட்டா கொடுக்க முடியும். அவரால் டேட்டா இருந்தா பேட் கூட பிடிச்சு ஆட முடியாது ஒருத்தர் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி 140 கோடி மக்கள் பார்க்கக்கூடிய கிரிக்கெட் சங்கத்துடைய தலைவரா இருக்கிறார்ல. இதுதான் குடும்ப அரசியல். தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் இருக்காரு, அவருக்கு பேட் அசோக் சிகாமணி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் டிஎன்சிஏ உடைய குவாலிஃபைட் பிளேயர். நானும் ஒரு யூனிவர்சிட்டி டீம்ல ஒண்ணா விளையாடி இருக்கோம். அவரோட கிரிக்கெட் அக்யூமென்ட் நிறைய பேர் இருக்காங்களா சார் தமிழ்நாட்டுல? எத்தனை பிளேயர் குவாலிஃபைட் பிளேயர் இருக்காங்க? எலெக்ஷன்ல நடந்தது, எடுத்த உடனே வரல. அவர் இதுக்கு முன்னாடி விழுப்புரம் எலெக்ஷன்ல தான வராரு. அப்புறம் அவர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் அவர் பல மேட்ச் விளையாடி இருக்காரு. 20 வருஷமா கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதை இதையும் ஒப்பிட செய்ய முடியாது அடிப்படையில். இல்ல 20 வருஷமா கிரிக்கெட் ஆடுற 1 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருப்பாங்க. அதாவது குவாலிஃபைட் மேட்சஸ்ல டிடிடில சொல்றேன். நீங்க இதை எது கம்பேர் பண்ணனும்னா பேட்டே பிடிக்காத ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர் இன்னொரு கேள்வி வைக்கிறாரு. சாம் பிட்ரோட கருத்துக்கு உடனே காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியில வந்துருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. சாம் பிட்ரோட விட மோசமான கருத்தை பாரதிய ஜனதா கட்சி பேசிக்கிட்டு இருக்குது. இவங்க சொல்றாங்கல்ல 4% ரிசர்வேஷன் இவங்க கொடுக்க முடியாது, இஸ்லாமியர்கள் இடத்திலிருந்து இடஒதுக்கீடு புடுங்குவோன்னு அமித்ஷா பேசுறாரு. அதே டிடிபி 4% கொடுக்குறேன்னு சொல்லுது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சாம் பிட்ரோடா இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் காங்கிரஸ் உடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய எந்த அதிகாரத்துடைய பொறுப்புல இருந்தாரு. இப்ப பதவி விலகிட்டாரு. ஆனா அவர் சொன்ன கருத்துல அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் தான் ஆபத்தானது. ஆனா இன்னைக்கு தமிழர்களை பத்தி இவ்வளவு கவலைப்படுற பிரதமர் மோடி அவருடைய பாராளுமன்ற அந்த பிடூரின் ரமேஷ் புடினுன்ற ஒரு எம்பி பாராளுமன்றத்துல சிறுபான்மை சமூகத்துடைய இன்னொரு எம்பியை பார்த்து கேவலமா பேசினார்ல. அந்த பொங்கல் ஏன் வரல? இப்போ பொங்குறார்ல, அது அப்ப பொங்கி இருக்க வேண்டியதானே? அப்ப பொங்க முடியல. அங்க திமுகவை பொறுத்தவரையில எங்களுடைய சுயமரியாதையை கடந்த தலைப்புல இந்த 3 கட்ட தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஒரு இடத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அவங்களுக்கு. இல்ல கர்நாடகால கூடி இருக்கு, வேற எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு? எங்க இல்ல, குஜராத் முழுக்க அப்படியே பிஜேபி தானே போகுது. கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார்ல லல்லு அவங்க வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் ரேட் 42ல 41 என்டிஏ கூட்டணி. அங்க 20 சீட் காலி ஆகுது. மகாராஷ்டிரால 20 சீட் காலி ஆகுது. கலை யதார்த்தம் இதுதான். அந்த கலை யதார்த்தம் வேற எங்கேயும் பார்க்கல. பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் டேஞ்சரஸ் when he is weakன்றது பரவலா ஒரு 10 வருஷமா அப்சர்வ் பண்ணவங்க சொல்றாங்க. அவர் இன்னைக்கு அவருடைய வளர்ச்சி முகமுடியை தூக்கி போட்டுட்டு வெளிப்படையா மதவாதம் பேசுறாருல. திஸ் இஸ் a dangerous face of நரேந்திர மோடி. அது அவருடைய